உறவுகளே வணக்கம். மனித வரலாற்றின் இருண்ட உண்மை, ஒரு பொய், ஒரு வெறுப்பு, ஒரு பிரச்சாரம், இவை எல்லாம் சேரும் போது என்ன நடக்கும்? அதற்கான பதில் ஹோலோகாஸ்ட். மெதுவாக தொடங்கியது. இது ஒரே நாளில் நடக்கவில்லை. முதலில் வார்த்தைகள் மாறின, பின்பு மக்களின் மனநிலை மாறியது. அவர்கள் வேறுபட்டவர்கள், அவர்கள் நமக்கு ஆபத்து. இந்த எண்ணங்கள் மெல்ல ஒரு சமூகத்தை தனிமைப்படுத்தியது. உரிமைகள் பறிக்கப்பட்டது. ஒரு நாளில் அவர்கள் வேலை இழந்தார்கள், மற்றொரு நாளில் அவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, பின்னர் அவர்கள் வீடுகளும் பாதுகாப்பாக இல்லை. ஒரு மனிதன் அடிப்படை உரிமைகள் ஒன்றொன்றாக பறிக்கப்பட்டது. பின்னர் மக்கள் மாற்றப்பட ஆரம்பித்தார்கள். ரயில்களில் அறியாத இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவை முகாம்களாக மாறியது. அங்கே மனிதர்கள் எண்களாக மாறினர். பெயர்கள் மறைந்தன. வாழ்க்கை மதிப்பிழந்தது. இது ஒரு போராட்டம் அல்ல, இது ஒரு திட்டமிட்ட அழிவு. எண்ணிக்கைகள், மனிதர்கள், மில்லியன் கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். ஆனால் இது ஒரு எண்ணில்லை. அது ஒரு தாய், ஒரு குழந்தை, ஒரு குடும்பம், ஒவ்வொரு உயிரும் ஒரு உலகமே. இந்த வரலாறு ஒரு எச்சரிக்கை. வெறுப்பு சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது வளர்ந்தால் அதன் முடிவு கொடூரமாக இருக்கும். ஒரு சமூகம் அமைதியாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஆபத்து. ஹோலோகாஸ்ட் ஒரு வரலாறு மட்டுமல்ல, ஒரு பாடம், ஒரு நினைவூட்டல். வெறுப்பை நாம் நிறுத்தவில்லை என்றால் அது நம்மை நிறுத்தும். இது கடந்த காலம் அல்ல, இது எப்போதும் மீண்டும் நடக்கக்கூடிய ஒன்று. அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், மீண்டும் நடக்க விடாதீர்கள். இவை அனைத்தையும் பார்க்கும்போது எமக்கு நடந்தது போன்று, எம் தேசத்தில் நடந்தது போன்று, எம் ஈழத்தில் நடந்தது போன்று உணர்வுகள் தோன்றுகின்றது. அதன் ஒரு சமூகம் அமைதியாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஆபத்து. அதன் முடிவு கொடூரமாக இருக்கும் என்பது உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொடர் முற்று பெறுகிறது. நன்றி.